கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் 22ஆம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீயவன் என்றால் நம்முடைய எதிரிகளோ, நம்முடைய பகைவர்களோ, நம்முடைய உறவினர்களோ இல்லை. நம்மை பல நேரங்களில் குழப்பத்திற்குள்ளாக, மாறுபாடான சிந்தைக்குள்ளாக, கடவுளுக்கு எதிராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சிந்தைதான் நம்முடைய பகைவன். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் கொலை, கொள்ளைகள், தற்கொலைகள் நடப்பதற்கு அடிப்படை காரணமே அவர்கள் சிந்தையில் எழுகிற மாறுபாடான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், துணிகர பாவங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையை நாம் நல்வழிப்படுத்தினால் போதும், நம்முடைய சிந்தையை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் போதும், எப்பொழுதும் எந்த பகைவனும் நமக்குள் எழமாட்டான், நமக்கு எதிராக வரமாட்டான். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சோசியல் மீடியா மற்றும் நியூஸ் சேனலில் பார்க்கிற பல வகையான செய்திகளிலே பெரும்பான்மையான காரியங்களை நீங்கள் பார்த்தால், அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு முடிவு தவறான முடிவு, அதை அவர்கள் எடுத்ததற்குரிய காரண பின்னணி, அவர்கள் அந்த செய்கையை செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் எல்லாமே மிக குறுகிய காலத்திலே நடந்திருக்கும். இவற்றிற்கு அடிப்படை காரணம் என்றால் பேராசை. இல்லை என்றால் என்னுடைய பதவியை, என்னுடைய சொத்தை, என்னுடைய அதிகாரத்தை நான் மற்றவருக்கு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற இருமாப்பு. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் எனக்கென்று எதுவும் இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் எப்பொழுதும் கடவுளின் பார்வையில் நல்லவனாக, நன்மை செய்கிறவனாக மட்டுமே நான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் நம்முடைய உள்ளமும் சிந்தையும் இருந்தால் போதும், இப்பேற்பட்ட தீயவர்கள் நம் கண்முன்னே வரமாட்டார்கள். இப்பேற்பட்ட தீய எண்ணங்கள் நமக்குள் வராது. இதுபோன்ற தீயவர்கள் நமக்குள் வருவதற்காக முயற்சி எடுத்தாலும் கூட அவர்களுடைய முயற்சி நிச்சயமாகவே தோல்வியடையும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே பல பேர் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்று கடவுள் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்று அவர் கொடுத்த வார்த்தையின்படியாக, வாக்குறுதியின்படியாகவே இனி அந்த தீயவர்கள், தீய சிந்தைகள் உங்களுக்குள் வரவே வராது. இயேசு மகாராஜாவின் திருப்பாதங்களிலே இன்று உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். நீங்கள் செய்த என்னென்ன காரியங்கள், பேராசையின் காரணமாக, பொறாமையின் காரணமாக நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் அனைத்தையும் இன்று இயேசு மகாராஜாவின் திருப்பாதங்களிலே அப்படியே அர்ப்பணியுங்கள். அதை அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு வேண்டுங்கள். நீங்கள் மன்னிப்பு வேண்டும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே அதை மன்னிப்பார். அவருடைய தூய இரத்தத்தினால் உங்களை கழுவுவார். எல்லாவற்றிலும் இனி எந்த தீங்கும் வராதபடிக்கு நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை தீய சிந்தைக்கு இடம் கொடாதபடிக்கு எங்களை உமது திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் கடவுள் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து விட்டார். எல்லா தீய சிந்தைகளையும் நம்மை விட்டு நீக்கி போட்டு விட்டார் என்று நம்புவோம். நம்மை எப்பொழுதும் கடவுளின் கரங்களிலே தூய சிந்தையோடு ஒப்புக் கொடுப்போம். ஆமென். God bless you.